நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, இந்த ஜூன் மாதம் முதல் 12 ராசிக்கான பலன்கள் என்ன, இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் நிறைய சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்துறது. இந்த ஜூன் மாதத்தில் தான் கிட்டத்தட்ட இந்த 2025 3 கிரக பயிற்சின்னு சொன்னோம். சனி பகவான், அதுக்கடுத்து குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான். இந்த கிரக பயிற்சி எல்லாமே இந்த 2025 மே எண்டுக்குள்ளே நடைபெற்றுச்சு. ஸோ இந்த 3 கிரக பயிற்சி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். ஒரு வருடத்தில் 3 கிரகங்களுடைய பயிற்சி நடக்குன்னா அது 30 வருடத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும். அது இந்த வருடம் ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த வருடத்தில் இந்த ஜூன் மாதத்தில் கிரகப்பயிற்சி மூலமாக இந்த 3 கிரகங்களின் அமைப்பும் மற்றும் ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முன்னேற்றத்தை சந்திக்க போகிறீங்க, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் உங்களுடைய ராசிக்கான பலன்களை மிக துல்லியமாக கணித்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மட்டுமே, உங்களுடைய சுய ஜாதகம் அல்ல என்பதை தெரிவித்துக்கொண்டு அன்புடன் வாங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் என்று அழைக்கிறேன். வாருங்கள். சிம்ம ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்னென்ன, நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்னென்ன விதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரே, 7ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாரே, செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்கிறாரே, என்ன பிரச்சனை வரப்போதோ. கேது வேறு ராசியில் உட்காந்துருக்காரு. செவ்வாய் கேது இணைவினாலே சொல்லவே தேவையில்லை. எடுக்கிற வேகமும் அதை ஏற்படுத்த தடையும் ஆட்டோமேட்டிக்காக 2 கிரகமும் உள்ளே உட்காந்துருக்கேன். என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஆனால் சிம்மராசிக்காரர்கள் முன்னாடிப்பட்ட போராட்டம், கஷ்டம், ஏமாற்றம், துரோகம் இந்த விஷயங்கள்லேருந்து விடுபட்டு ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய அமைப்பாக இந்த ஜூன் மாதம் இருக்கப் போகிறது. எதன் அடிப்படையில் இதை உறுதியாக சொல்ல முடியும்னா, இந்த மாதம் துவக்கத்திலே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உள்ள அமர்ந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுன்னு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய கடன் சுமைகள் மீண்டு, கடன் சுமைகளை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடன் இல்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் வருவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உண்டாகப் போகிறது. உங்களுடைய முயற்சியில் நல்ல வெற்றி கிடைக்கும்னு நம்ம சொன்னோம். அப்போ நீங்கள் பதவி உயர்வுக்காக முயற்சி எடுக்கலாமா, இல்லை ஒரு வேலையில் இடமாற்றத்துக்கான முயற்சி எடுக்கலாம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றன, இறை அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கின்றன என்று பார்க்குறோம். அதே போல் சிம்ம ராசிக்காரங்களில் காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு காதல் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் மேரேஜ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகுது. ஆனால் அது மதம் விட்டு மதம், இனமுட்டு இனம் முடிப்பதற்கான சூழ்நிலைகளை அமைக்கும் என்பது உண்மை. உங்கள் உறவுகளில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இதுதான் உண்மை. சரியா? அப்போ காதல் மேரேஜ் முடிப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, காதல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியாக அது உங்கள் சுய ஜாதகம் தான் நிர்ணயம் பண்ணும். ஒரு காதலா 2 காதலா அப்படிங்கிற மாதிரி காதல் கலந்துக்கிட்டே போதா, இல்லை உண்மையான நேர்மையான உண்மையான உணர்வோடு நேசிக்கிற ஒரே காதலா அப்படிங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம செக் பண்ணோம்னா கண்டிப்பாக சொல்லலாம். ஓகேவா? ஆனால் என்னையை பொறுத்தளவு பெற்ற தாய் தகப்பன், ஓகேவா, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அதிகமாக நேசிக்க கற்றுக்கிட்டா, அவங்க மீது உண்மையான அன்பு வைத்து அவர்களை மட்டும் நேசிக்க கற்றுக்கிட்டா சிம்மராசிக்காரங்க சிரமப்படாமல் வாழலாம், கவலைப்படாமல் வாழலாம். ஓகேவா? காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல, ஆனால் நம்ம யாரை காதலிக்கிறோம், ஸோ அவங்களால நம்ம குடும்பமும் அவங்க குடும்பமும் பாதிக்காமல் இருக்கா, ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுதா அப்படிங்கிறத
நம்முடைய இப்போ உள்ள நம்முடைய இளைஞர்களுடைய எண்ணங்கள் இருக்க வேண்டும் என்பது கருத்து. ஓகேவா? ஸோ அது தவிர்த்து பார்த்திங்கன்னா இது பொதுவான கருத்து தான், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகே. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. மூத்த சகோதரர்களும் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு இந்த மாதம் நான் உன்னுடன் துணை இருக்கிறேன், தோள் கொடுக்கிறேன் என்ற வார்த்தையுடன் உங்களுடன் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்ம ராசிக்காரங்க திருமணத்துக்கான முயற்சி எடுத்த திருமணத்தில் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சிம்ம ராசியில் யாரெல்லாம் மருத்துவ பிரிவில் இருக்கிறீர்களோ, மருத்துவத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ, மருத்துவத்துறையில் போய் ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம். உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கிடைக்கும். அது ஹோமியோபதி மெடிசன்லாம் கொஞ்சம் அதிகமாக படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கிரகங்கள் நிலையில் உருவாகும் என்பது உண்மை. உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். ஸோ ஆனால் என்னென்னா கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் கடுமையாக இருக்க வேண்டும். ஏன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்காரு, அது ஒரு விஷயம். ஆனால் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருப்பதனால வேகத்தின் தன்மை கொஞ்சம் குறையும். அப்போ அங்கே நிதானம் தேவைப்படுகிறது. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால மேக்சிமம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க சிறப்பான இயக்கம் போய்கிட்டு இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்களில் தலையிடக்கூடாது. தேவையில்லாத விஷயங்களில் உறுதியாக தலையிடக்கூடாது. சரியான முறையில் ஒரு பிளான் பண்ணி அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கிரகங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறது. நம்ம ஏற்கனவே ராகு கேது பயிற்சியை சொன்ன மாதிரி நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் விநாயகர் வழிபாடை பின்பற்ற வேண்டும். இனி வரும் 1.5 வருட காலத்துக்கு கேது பகவான் உங்களுடைய ராசியை விட்டு கடந்து செல்லந்தென்னியும் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க கட்டாயமாக விநாயகர் வழிபாடு பின்பற்ற வேண்டும். இப்போ சிம்ம ராசியில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய பணியில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. வேலை விஷயங்களை ரொம்ப நிதானமாக செயல்படுங்க. யாரையும் நம்பியும் உங்களுடைய வேலையை ஒப்படைக்க வேண்டாம். ஸோ நீங்கள் அப்படி ஒப்படைக்கும் பொழுது சிக்கல்கள் சிரமங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்துருங்கிறனால இதை சொல்கிறேன். ஸோ வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் சென்றடைய வேண்டும் என ஆசைப்பட்டால் உறுதியாக தினமும் விநாயகர் மந்திரங்கள், விநாயகரை எப்படி தரிசிப்பது உங்களை மேன்மையடைய வைக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பொதுவாக 20% உங்களுடைய வாழ்க்கையில் கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துகின்ற மாற்றம். ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. இந்த சுய ஜாதகம் உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 80%, 70 to 80% உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணும். பல கேள்விகள் இருக்கும், எல்லாருக்குமே கேள்விகள் இருக்க தான் செய்யும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது ஒரு நல்ல விஷயம் நடந்துடாதா, குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிடாதா, வேலை அது நம்மளுக்கு பிடிச்ச வேலை நிலைச்சிடாதா, அல்லது நம்மளுக்கு நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிடாதா அப்படிங்கிற ஏக்கமும் கேள்விகளும் அதிகமாக இருக்க தான் செய்யும். ஸோ அந்தனுடைய முழு கேள்விக்கும் விடை பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 20% தான் எடுத்துக்கிற முடியும். அதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் செய்யும் என்பது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஏன்னா நான் கால் பண்ணும்போது எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என்னடா ஜோசியர் ஃபோன் பண்ணோம், ஜோசியர் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு நீ நினைக்கக்கூடாது. நம்ம ஆன்லைன் கன்சல்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆன்லைனில் ஃபாரின்லேருந்து எல்லா கண்ட்ரிலேருந்து நம்ம கால் வருது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் மூலமாக பல நாடுகளில் நம்மளை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்குறாங்க. ஸோ வாட்ஸ்அப் காலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் கால் பண்ணால் எடுக்க முடியாத சூழ்நிலைலாம் பல நேரங்களில் வருது. ஸோ மேக்ஸிமம் கால் எடுக்கலைன்னா வருத்தப்பட வேண்டாம். வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டு விடுங்க, ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன்னு சொல்லி அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து அந்த நேரங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய கேள்விக்கு என்னென்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், என்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத தெளிவாக கூற நான் காத்திருக்கிறேன். மேலும் இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இடத்திலிருந்தே ஜூம் மீட்டிங் மூலமாக ஜோதிட அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு என்று கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது செகண்ட் பேஜ். யார் கற்றுக்கிறன்னு ஆசைப்படுறீங்களோ கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. வகுப்பை கலந்து கொள்ள விரும்புகிறேன் என அனுப்பிவிட்டிங்கன்னா வகுப்புக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பப்படும். வகுப்பு ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம், நீங்கள் கலந்துக்கலாம். உங்களுடைய ஜோதிட அறிவை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக்கலாம்ங்கிறது என்னுடைய கருத்து.
உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.